பெட்ரோல் விலை ஏறி போச்சு, பீச்சு பக்கம் காரை பார்த்து நாள் ஆச்சு. இந்த பாட்டு 70 ஆரம்பத்தில் இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். நாங்கள்லாம் கேட்டிருக்கோம். எங்கள் அம்மாக்காமார்கள்லாம் ஆமாம் இவ்வளோ விலை ஏறி போச்சு, என்னதான் செய்கிறது அப்படின்னு சலிச்சுக்கிடுவாங்க. ஆனால் இப்போ பாட்டை மாற்றுவோமா? தங்கம் விலை ஏறி போச்சு, தாலி கட்ட கொஞ்சம் நாள் ஆச்சு. பாட்டை மாற்றியாச்சு. கவலைப்படுறது யாரு? ஏழைகள். தங்க கட்டியாக வாங்கி குமிக்கிறது யாரு? பணக்காரர்கள். இந்த பணக்காரர்களுக்கு ஆசைக்கு அளவே இல்லையா? நீங்கள் வாங்கி குமிக்கிறதுனால தான் ஏழைகளுக்கு தாலி வாங்க கூட தங்கம் இல்லை. நான் தைரியமாக சொல்கிறேன், வாங்க பணக்காரர்களே, பதில் சொல்லுங்க. சண்டை நடக்குதான் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும். எதுக்கு நடக்குது? எதுக்கு அடுத்தவங்க பொருளை அபகரிக்க பார்க்குறாங்க? ஏன் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லையா? சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறீங்களா? எதுக்காக? உங்கள் நாட்டில் தண்ணியே கிடைக்காதா குடிக்கிறதுக்கு? அடுத்த நாட்டில் போய் தான் அந்த தண்ணி அள்ளிக்கிட்டு வந்து குடிக்கணுமா? அந்த நிலைமையில் இருக்கா உங்கள் நாடு? எதுக்கு சண்டை போடுறீங்க? உங்கள் நாடு தான் வளமை வாய்ந்த நாடாயிருச்சே, நீங்கள் எதுக்கு அடுத்த நாட்டோட சண்டை போடுறீங்க? ஏன் உங்களுக்கு இந்த பேராசை? பேராசை பெரு நஷ்டத்தை உண்டாக்கும். இதனால் எத்தனை நஷ்டங்கள்! உங்களுக்கும் நஷ்டங்கள், எதிராளிகளுக்கும் நஷ்டங்கள். நியாயமாக நடந்துக்கோங்க. அநியாயத்துக்கும் ஒரு அளவு வேணும். ஏன் இப்படி பண்ணுறீங்க? சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. கேஸ் விலை ஏறிப்போச்சு, பெட்ரோல் விலை ஏறிப்போச்சு, இன்னும் என்னென்ன ஏறோ காத்திருக்கோம். கொதிக்குது மனசு. உங்களுக்கு நீ பெருசா நான் பெருசா? ஆனால் சின்ன பிள்ளையா நீங்கள்லாம் 50 வயசை தாண்டினவங்கதே. இன்னும் இருக்க போகிறது கொஞ்ச காலம். இருக்கிற காலத்தில் நல்லதை செய்யுங்க. நல்லதை செஞ்சு நல்ல பேர் வாங்குங்க. ஏன் இப்போ அநியாயம் அட்டுழியம் இதெல்லாம் எதுக்கு? அடுத்த பொருளுக்கு எதுக்கு ஆசைப்படுறீங்க? அடுத்த ஒரு சொத்துக்கு எதுக்கு ஆசைப்படுறீங்க? நீங்கள் போகையில் எதை கொண்டு போகிறீங்க? உங்கள் கூட எதுவுமே வராது. உங்கள் முன்னோர்கள்லாம் என்ன செய்கிறாங்க? இப்போ கண்ணுக்கே தெரியாத அளவுக்குள்ள போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கிற கொஞ்ச நாளைக்காவது நல்லபடியாக நல்லதை செய்யுங்க. உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கும். இனிமேனாலும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாயிருங்க. சமாதானத்துக்கு வாங்க. சாகும்போது நல்ல சாவு கிடைக்கும். இல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன், அந்த கடவுள் சொல்லுவான். தெரிஞ்சுக்கோங்க.